நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். ராகுல் காந்தி கைது தொடர்பாக முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய ராகுல் கைதுக்கு முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கைதானது ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி உரைக்க கேட்கலாம். நந்தினி வணக்கம். தனது கண்டன செய்தியில் முதல்வர் விஜய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசின் இச்செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை சமரச நிலைப்பாடு எனவும், மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். அது மட்டுமே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் என குறிப்பிட்டுள்ள அவர், ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும், அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும், இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கிய நம்முடைய பார்வை எனவும், இதை கட்சி தொடங்கிய போதே கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே ஆழமாக வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதித்தே ஆக வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும். இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.